ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருமே கோயிலுக்கு வந்துடுறாங்க. சாமுண்டீஸ்வரிக்கு முதல் மரியாதை கொடுக்கறதுக்காக எல்லா ஏற்பாடுமே நடந்துட்டுருக்கு. அந்த நேரம் பார்த்து சிவனாண்டியோட ஆளுங்களாம் சாமுண்டீஸ்வரியை கடத்திட்டு போயிடுறாங்க. ரேவதி, ராஜராஜன் எல்லாருமே நம்ம சாமுண்டீஸ்வரியை அங்கேயும் இங்கேயுமா தேடிட்டு இருக்காங்க. ஆனால் சாமுண்டீஸ்வரி எங்கேயுமே காணோம். அதனால் நம்ம ரேவதி ராஜராஜன் கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ பயமாக இருக்குப்பா, அம்மாவை யாராவது கடத்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ராஜராஜன் சொல்கிறாங்க, வேற யாருமா, அந்த சிவனாண்டியோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே, யாரையும் எதுக்கு கவலைப்படாதீங்க, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு ஆள் இருக்காங்க, கண்டிப்பாக அவங்க கிட்ட உதவி கேட்டால் அவங்க நம்மளுக்கு உதவாமல் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கார்த்திக்கு தான் கால் பண்ணி சொல்கிறாங்க. நம்ம ரேவதியும் கார்த்தியோட கால் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, எனக்கு உங்களால் ஒரு சின்ன உதவி வேணும். எங்கள் அம்மாவுக்கு முதல் மரியாதை கொடுக்குறத கோயிலுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே குடும்பத்தோட கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ஆனால் எங்கள் அம்மாவை மட்டும் காணோம். ரொம்ப நேரமாக நாங்கள் எங்கள் அம்மாவை தேடி பார்த்தோம். ஆனால் எங்கள் அம்மா எங்கேயுமே காணோம். ஆனால் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணவும் எங்களுக்கு பயமாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா கார்த்தி அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி கார்த்தி கிட்ட சொல்ல, உடனே கார்த்தி ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்கள் அம்மாவை நான் சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சி கொண்டு வந்து சேர்த்துறேன், உங்கள் அம்மாவுக்கு அந்த முதல் மரியாதையும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ரேவதி கிட்ட சொல்லிடுறாங்க. இந்த சைடு நம்ம கார்த்தியும் நம்ம சாமுண்டீஸ்வரியை தேடி எப்படியோ ஒரு வழியாக சிவனாண்டி தான் கடத்தி வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவனாண்டி எங்கே இருக்கானோ அவனை தேடி கண்டுபிடிச்சி சாமுண்டீஸ்வரியும் காப்பாற்றிடுறாங்க. சிவனாண்டி முத்துவேல் ரெண்டு பேருமே அடித்து ஓட விட்டுறாரு நம்ம கார்த்தி. நம்ம சாமுண்டீஸ்வரி மயக்கத்தில் தான் இருப்பாங்க. அப்போது நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு தண்ணியெல்லாம் தெளித்து எழுப்பி விட்டுட்டு கார்த்தி ஓரமாக போய் ஒழிஞ்சுக்கிறாங்க. அப்போ நம்ம சாமுண்டீஸ்வரி எந்திரிச்சு நம்மளை யார் காப்பாற்றிருப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது அந்த இடத்துல கார்த்தி தான் வந்து நிற்கிறாங்க. கார்த்தியை பார்த்ததுமே சாமுண்டீஸ்வரி செம கோவப்படுறாங்க. நீ என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, அத்தை சிவனாண்டியோட ஆளுங்களாம் உங்களுக்கு கோயிலில் முதல் மரியாதை கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கடத்திட்டு வந்துட்டாங்க, நான் தான் அவங்க கிட்ட இருந்து உங்களை காப்பாற்றினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம சாமுண்டீஸ்வரி கார்த்திக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாமல் போயிடுறாங்க. இந்த சைடு சாமுண்டீஸ்வரி வரதை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ராஜராஜன் ரேவதி கிட்ட சொல்றாங்க, ரேவதி உங்க அம்மா வந்துட்டாமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே சாமுண்டீஸ்வரி எதுவும் நடக்காத மாதிரி நான் வந்துட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ரேவதி சாமுண்டீஸ்வரி கிட்ட கேட்குறாங்க, அம்மா நான் கார்த்திகிட்ட தான்மா உன்னை சிவனாண்டியோட ஆளுங்கெல்லாம் கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொன்னேன், உடனே அவர் வந்து நீ காப்பாத்திட்டார்ல, அவரோட பெருந்தன்மையான மனசை பத்தியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி கார்த்தி பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு சாமுண்டீஸ்வரிக்கு கோயிலில் முதல் மரியாதை எல்லாமே கிடைக்குது. அப்பதான் நம்ம சூரியகலா வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சத்தை உங்களை ரொம்ப நேரமாக ஆளே காணோம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அது ஒரு பெரிய கதை, நான் அப்புறமேட்டுக்கா சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த சைடு நம்ம ரேவதி வந்து கார்த்தியை பார்க்கணுமே, எங்கள் அம்மாவையும் காப்பாற்றிருக்காரு என்னையும் காப்பாற்றிருக்காரு, அவரை பார்த்து நம்ம வீட்டுக்கு இன்வைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரேவதி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு சூரியகலா வந்து ரேவதி கிட்ட கேட்குறாங்க, என்ன ரேவதி ரொம்ப சந்தோஷமா இருக்க போல, உங்கள் அம்மாவுக்கு முதல் மரியாதை கிடைக்கணும்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே ரேவதி சொல்கிறாங்க, இல்லை எனக்கு கார்த்தியை பற்றி நினைக்கும் போதே ரொம்ப மனசெல்லாம் சந்தோஷமா இருக்கு, அது ஏனே தெரியல, அவரை ஒரே ஒரு தடவை பார்த்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சூரியகலா கிட்ட சொல்ல, உடனே சூரியகலா ரேவதி கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, நீ தேவையில்லாததெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காத, ஒழுங்கா சாமியை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு எல்லாருமே வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட நம்ம ரேவதி கார்த்தியை பற்றியே தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ தெரியலமா, கார்த்தியோட பேரை கேட்கும் போதெல்லாம் மனசெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அவரை ஒரே ஒரு தடவை நம்ம வீட்டுக்கு இன்வைட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இந்த பாரு ரேவதி, அவங்க குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஆகவே ஆகாது, அதனால கார்த்தியை பற்றின டாப்பிக்கை இந்த வீட்டில் யாருமே பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த சைடு நம்ம ரேவதி கார்த்திக்கு ஃபோன் போட்டு ஒரு தேங்க்ஸ் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ தான் நம்ம ரேவதி கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல, என்னையும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி என் உயிரையும் காப்பாற்றிருக்கீங்க, எங்கள் அம்மா உயிரையும் நீங்கள் தான் காப்பாற்றிருக்கீங்க, ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே கார்த்தி சொல்கிறாங்க, இது என்னோட கடமை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ரேவதி சொல்கிறாங்க, நான் உங்களை பார்க்கணுமே, உங்களை பார்க்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கு, நான் உங்களை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, இல்லைங்க நான் வந்து ஊருக்கு போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி வந்து அவாய்ட் பண்ணுறாரு. இதை புரிஞ்சுக்கிட்ட ரேவதி வந்து, இனிமேட்டு உங்ககிட்ட உங்களை பார்க்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் எங்கேயுமே வரமாட்டீங்க, அதனால நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேயே நான் உங்களை தேடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி ஒரு முடிவு பண்ணுறாங்க. இந்த சைடு சூரியகலா நம்ம சாமுண்டீஸ்வரி ரெண்டு பேருமே ஒரு வேலை விஷயமா வெளியில் போகிறாங்க. அப்போ தான் நம்ம மயில் வாகனம் வந்து ராஜராஜன் கிட்ட சொல்கிறாங்க, என்ன மாமா, அத்தை வந்து இப்போ சூரியகலா கையை பிடிச்சி சுற்றிட்டு இருக்காங்க, முதல்ல தான் சின்னத்தை கையை பிடிச்சி சுற்றிட்டு இருந்தாங்க, இப்போ அந்த சந்திரகலா இல்லைன்னா இப்போ இந்த சூரியகலாவா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ராஜராஜன் சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது மாப்பிள்ள, அவளுக்கு நம்ம எல்லாருமே எதிரியாக தெரியிடும், யாரெல்லாம் கார்த்தியை வெறுக்கிறாங்களோ அவங்க தான் சாமுண்டீஸ்வரிக்கு ரொம்பவே நெருக்கமானவங்களாக இருக்கிறாங்க, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம மயில் வாகனம் வந்து இந்த சூரியகலா யார், எதுக்காக இங்கே வந்திருக்கா, இதை பற்றி நம்ம கார்த்திகிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி வீட்டுக்கு ஒருத்தவங்கள அத்தை வர வச்சுருக்காங்கப்பா, எனக்கு என்னமோ அந்த பொண்ணை பார்க்கும்போது ஏதோ மனசுக்கு தப்பாகவே பட்டுட்ருக்கு, அந்த பொண்ணு பேர் சூரியகலா, அந்த பொண்ணோட அண்ணனை தான் ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பேசிக்கிட்டு வேற இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே கார்த்தி வந்து மயில் வாகனம் கிட்ட சொல்கிறாங்க, அவங்க ஃபோட்டோ இருந்தால் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொன்னதுமே நம்ம மயில் வாகனமும் சூரியகலாவோட ஃபோட்டோவை அனுப்பிச்சி விடுறாங்க.
நம்ம கார்த்தி சூரியகலாவை பார்த்ததுமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இவ சூரியகலா கிடையாது, ரியாவாச்சே அப்படிங்கிற மாதிரி கார்த்தி நினைக்கும் போது மயில்வாகனம் கிட்ட சொல்கிறாங்க, இவங்க பேர் உண்மையிலேயே சூரியகலா தானா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம மயில்வாகனம் சொல்கிறாங்க, அடா ஆமாப்பா அத்தை சூரியகலா தான்ப்பா கூப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, இவங்க பேர் சூரியகலாலாம் கிடையாது, இவங்க பேர் ரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மயில்வாகனம் தூக்கி வாரி போடுது. என்னப்பா சொல்கிற, உனக்கு இவங்களை ஆல்ரெடி தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, ஏன் தெரியாது, என் அண்ணா அண்ணி வாழ்க்கையில் வந்து எங்கள் குடும்பத்தையே கலைச்சது இவ தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி ஃப்ளாஷ்பேக் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரியா எங்கள் அண்ணனோட காலேஜில் படிச்சவ, ஆனால் 2 பேருமே காலேஜ் படிக்கும் போது லவ் பண்ணியிருக்காங்க. எதிர்பாராத விதமாக ரியாவை எங்கள் வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. அதனால எங்கள் அண்ணனுக்கு மீனாட்சின்றவங்களோட கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க 2 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த ரியா இடையில வந்து அவங்க 2 பேருக்குள்ள நிறைய கலாட்டா பண்ணா. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாவை ஷூட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணது எல்லாமே இந்த ரியாவால் தான். கடைசியில் இவ இறந்துட்டான்னு சொல்லி தான் போலீஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் எப்படி மறுபடியும் வந்தான்னு எனக்கு தெரியல. இவ கண்டிப்பாக இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கானா சொத்துக்கு ஆசைப்பட்டு தான். ஏன்னா அவள் காசு பைத்தியம். எங்கள் அண்ணனை மடக்கி எப்படியாவது எங்கள் சொத்தையெல்லாம் ஆட்டையை போட்டுறணும் அப்படின்னு சொல்லி தான் எங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா. கண்டிப்பாக அவள் நல்லதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கவே மாட்டா. சாமுடிச்சேரி அத்தையை மயக்கி எப்படியாவது ரேவதி அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு எப்படியாவது இந்த சொத்தையெல்லாம் ஆட்டையை போடணும்னு சொல்லிட்டு தான் இப்போ சாமுடிச்சேரி அத்தையை தேடி வந்திருக்கான்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி நம்ம காத்தி சொல்ல உடனே மயில்வாகனம் சொல்கிறாங்க, என்ன பசங்களை புதுசாக என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க, யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னே தெரியலப்பா. அந்த பொண்ணை பார்க்கும்போது ஏதோ அத்தையோட சொந்தக்காரங்க அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த பொண்ணுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஃப்ளாஷ்பேக் இருக்கா, பார்க்கறதுக்கு அப்படியே நல்ல பொண்ணு மாதிரியே இருக்காளேப்பா அப்படிங்கிற மாதிரி மயில்வாகனம் சொல்ல உடனே காத்தி சொல்கிறாங்க, ஏற்கனவே எங்கள் குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் மூலமாக எங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா. இப்போ என்னைய பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ரேவதி மூலமாக என்னென்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஆனால் ரேவதிக்கு மட்டும் எதுவும் ஆகாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி மயில்வாகனம் கிட்ட சொல்ல உடனே மயில்வாகனம் சொல்கிறாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத சகலை, நான் தான் இந்த வீட்டில் இருக்கேன்ல, நான் எப்படியும் அந்த சூரியகலாவை ஓட விடுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம மயில்வாகனம் கார்த்திகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம கார்த்திக்கு ரியா மறுபடியும் வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு மனசெல்லாம் பக்குன்னு இருக்கு. அவள் லேஸ்பட்ட ஆள் கிடையாது. அவளோட காரியம் நிறைவேறதுக்காக மற்றவங்களோட உயிரை காவ வாங்குறதுக்கு அவள் கொஞ்சம் கூட தயங்க மாட்டா. எப்படியாவது ரேவதியா அவகிட்ட இருந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த சைடு சூரியகலாவோட உண்மையான முகம் தெரியாம நம்ம சாமுடிச்சேரி சூரியகலா கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சூரியகலா மனசுல நினைக்கிறாங்க, நான் என்ன ரேவதிக்கு எங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணி வைக்கவா நான் இங்கே வந்தேன், உங்கள் சொத்தை மொத்தத்தையும் ஆட்டையை போடுறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். எது எப்படியோ உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இருந்தாலே போதும், அதை வச்சு எல்லாத்தையுமே நான் எப்படி கவுக்கிறேன் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சூரியகலா வில்லத்தனமாக மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடே நம்ம சாமுடிச்சேரி வந்து சூரியகலா கிட்ட சொல்கிறாங்க, இவ்வளோ நாளாக எனக்கு என் தங்கச்சி தான் சப்போர்ட்டிவாக இருந்தா, இதுக்கப்புறம் நீ தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி நம்ம சாமுடிச்சேரி சூரியகலாவை ரொம்பவே தலையில் தூக்கி வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் சூரியகலா வந்து சாமுடிச்சேரி கிட்ட கேட்குறாங்க, சீரியத்தை சந்திரகலாத்தை எங்கே போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சாமுடிச்சேரி சொல்கிறாங்க, இல்லை அவள் வந்து திருப்பதிக்கு பாத யாத்திரையாக போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே சூரியகலா சொல்கிறாங்க, இல்லையே நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்புகிற மாதிரி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம சாமுடிச்சேரி வந்து சந்திரகலா எங்கே போயிருக்காங்க என்ன விஷயமா போயிருக்காங்க அப்படிங்கிற உண்மையை சொல்கிறதுக்காக வராங்க. அதோட இந்த ப்ரொமோவை முடிச்சிருக்காங்க. அப்படி சந்திரகலா எங்கே தான் போயிருப்பாங்க, இவ்வளோ நாளாக சந்திரகலா இந்த சீரியலில் தலை காட்டாத இருக்கிறது ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஏன்னா கார்த்தியை பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு அவங்க செம்மையாக முக்கம் வாங்கிட்டு தான் இருப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன மாதிரி பிளானை கொண்டுட்டு வர போகிறாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக சந்திரகலாலாம் இந்த பரிகாரம் அது இதுன்னு செய்கிறதுக்கெலாம் ஆள் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. ஸோ சாமுடிச்சேரி வந்து வீட்டில் எல்லாருக்கிட்டையும் பொய் சொல்லி வச்சுருக்காங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் சந்திரகலாவை எங்கேயோ அமைச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் இதை ஒரு ட்விஸ்ட்டாக கொண்டு வருவாங்க. நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.